யோ, என் தம்பி மாடு மேய்க்க தானே லாக்கின்னு சொன்னேன். இப்ப பாரு, வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். சாரிடி, நான் ஏதோ இன்னைக்கு தெரியாம கோவத்துல சொல்லிட்டேன். சரி சரி. வெளிநாட்டுல என்ன வேலைடி செய்யறான்? ஒட்டகம் மேய்க்கிறாயா? வெளிநாட்டுக்கு போக காசு ஏதுடி? மாட்டெல்லாம் வித்துட்டு போயிட்டான். அருமையான குடும்பம்ப்பா. அம்மா, நான் ஓனர மாமான்னு கூப்பிடட்டா? ஏன், அவன் என்ன என் கூட பிறந்தவனா? இல்ல உனக்கு சீர் செய்ய போறானா? இப்ப எதுக்குடி உன் புள்ளைய திட்டுற? அது எவ்வளவு ஆசையா மாமான்னு கூப்பிடுறேன்னு சொல்லுது. அப்போ உன் புள்ளைக்கு கட்டி வைக்கிறியா? வெட்டி வேணா வைக்கிறேன். ஒன்ன முட்டி போட வைக்கிறேன்டா. இதெல்லாம் வாயா இல்ல வங்க கடலா? ஒன்னால தாண்டி நான் திட்டு வாங்குறேன். அவன் பொண்டாட்டியா அவன மாமான்னு கூப்பிட மாட்டான். நீ கூப்பிட போறியா? என்ன ஓனர் பொண்டாட்டி கோவமா இருக்க? நான் நல்லா சமைக்கிறேன்னு என் மாமியாருக்கு வயித்தெரிச்சல்டா. பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லிருக்காங்க. பேசாம உன் மாமியார டைவர்ஸ் பண்ணுடி. டைவர்ஸா? அவங்களுக்கு வயித்தெரிச்சல் இல்லடா, இவ சமையல சாப்பிட்டு வயித்துல எரிச்சல். இந்த பள்ளிய பருப்பு சட்டில போட்டு கடைஞ்சு விடுடா. கொஞ்ச நேரத்துல எண்ணெய குழப்பி விட்டுட்டா. ஓனர் பொண்டாட்டி, சீக்கிரம் வாடி. இவளுக்கு வேற வேலையே இல்ல. யாரா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்க? சாரிக்கா, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் தெரியாம கோழியை திருட வந்தேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லனா சாப்பாட திருட வேண்டியதானே? எதுக்குடா கோழிய திருடுற? என்னப்பா அக்கான்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சிட்ட. நான் பணம் தரேன்ப்பா, போய் சாப்பிடு. கோழிலாம் வேணாம்ப்பா, உன்னால சமாளிக்க முடியாது. ஆமா, சாணி அள்ளியே செத்துருவ. இந்தாப்பா பணம். தம்பி, பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அத வாங்கி படிச்சு பொழைச்சிக்கப்பா. அந்த புத்தகத்தை எழுதுனதே நான் தான். அப்ப ஏன்டா திருட வந்த? அந்த 1000 வழியில இதான் முதல் வழி. இந்தாயா வடை. வடை சூப்பரா இருக்குடி, நல்லா சுட்டுருக்க. நான் சுடலையா, கடையில வாங்கினேன். அதான பார்த்தேன். எந்த கடையில வாங்கினேன்னு சொல்லுடி. இந்த வடைய சுட்டவரை பாராட்டியே ஆகணும், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த வடையை சுட்டு ஒரு போன வாரமே செத்து போயிட்டாரியா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுட்டாடி. ஊசி போன வடைய கொடுத்து உசுர எடுக்க பாக்குறாடா. தூக்கி போடா. டாடி, என்னையா இது? இந்த லெட்டருக்குள்ள 1 லட்சம் ரூபாய் செக் இருக்கு. அதையே என்கிட்ட குடுக்குற? அது உனக்கு தாண்டி. என்னையா சொல்ற? 1 லட்சம் ரூபாயா? போனனுக்கு சிரிப்ப பாத்தியா? இந்த வருஷம் நீ பண்ணைக்காக நிறைய உழைச்சிருக்கடி, அதான் இந்த கிஃப்ட். இப்பயாவது என் வழியை புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சரிடி, அடுத்த வருஷமும் இதே மாதிரி பண்ணைக்காக நிறைய உழைச்சுனா இந்த செக்ல கையெழுத்து போட்டு தரேன்.